மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். Lent, time of reconciliation. Lent, time of reconciliation. லெந்து ஒப்புரவாகுதலின் காலம் என்னும் தலைப்பிலே தியானிப்பதற்கு ஆயத்தப்படுவோம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பகையை சிலுவையினால் கொன்று
அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் சந்தோஷமாக வாழ முடியாதபடி கடினங்களையும் கவலைகளையும் ஏற்படுத்துபவை இரண்டு காரியங்கள். அவை எவை? பவுல் அப்போஸ்தலன் எபேசு திருச்சபைக்கு எழுதின நிருபத்திலே இதை தூரம், பகை என குறிப்பிடுகிறார். தூரம், பகை இவை இரண்டும் ஒவ்வொரு மனுஷரும் சந்தோஷமாக வாழ முடியாதபடிக்கு கடினங்களையும் கவலைகளையும் ஏற்படுத்துகின்றவைகளாக இருக்கின்றன. ஆண்டவரை விட்டு மனிதர்கள் போகிற தூரமும் மனிதர்களை விட்டு மனிதர்கள் போகிற தூரமும் நாளடைவிலே பகையாக மாறி புகை சுவரிலும் கண்ணாடியிலும் மாசாக படிவது போல மாசாக மனிதரின் மனக்கண்ணாடியில் படிந்து தெளிவற்றதும் இருளானதுமான நிலையை மனதிற்கு ஏற்படுத்தி விடுகிறது. ஆண்டவருக்கும் மனிதருக்கும் மனிதருக்கும் இடையே ஏற்பட்டுவிட்ட இந்த தூரத்தை குறைக்க எடுக்கப்படுகிற முயற்சியே ஒப்புரவு. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கும் மனிதருக்கும் இடையே ஏற்பட்டுவிட்ட தூரத்தை குறைப்பதற்காக எடுக்கிற முயற்சியே ஒப்புரவு. ஒரு காலத்திலே தகப்பனார் 20 ரூபாயை மிச்சம் பிடிக்க 2 கிலோமீட்டர் நடந்து போனார். இன்றைக்கு மகன் தூரத்தை கடக்கும் நேரத்தை மிச்சம் பிடிக்க 20 ரூபாய் கொடுத்து ஆட்டோவில் செல்லுகிறான். மகன் செய்வது இன்றைக்கு புத்திசாலித்தனமாக கருதப்படுகிறது. தூரம்தான் இன்று பல தவறான புரிதல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. மனிதர்களுக்கும் ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் இடையே நிலவும் மன தூரத்தை குறைத்தாலே பாரத்தை குறைத்து விடலாம். லெண்ட் காலம் வந்துவிட்டது என்பதை எல்லாருக்கும் அடையாளமிட்டு காட்டுவதற்காக உலக திருச்சபை ஒரு வண்ணத்தை, ஒரு கலரை பயன்படுத்துகிறது. அதுதான் அடர் ஊதா நிறம். அல்ட்ரா வயலட் கலர். இதை ப்ளூ பேஸ்ட் பர்பிள் என்றும் சொல்வார்கள். இந்த நிறத்தின் சிறப்பு என்ன? இயற்கையிலே இந்த நிறத்தை நாம் எங்கே பார்க்கலாம்? இரவு வானத்தின் நிறமே இந்த அடர் ஊதா நிறம், அல்ட்ரா வயலட் கலர். இரவு நேரத்திலே வானத்தை பார்த்தால் இந்த கலரை நாம் பார்க்கலாம். இரவு வண்ணத்தின் நிறமான அந்த அடர் ஊதா ஆண்டவர் மனிதருக்கும் தமக்கும் இடையேயான தூரத்தை குறைப்பதற்காக எவ்வளவு தூரத்திலிருந்து இறங்கி வந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்பதை விளக்குகின்ற ஒரு நிறமாக இருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அவர் வந்து சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்து இந்த தூரத்தை குறைத்திருக்கிறார். இவ்வளவு இறங்கி வந்த ஆண்டவர் தூரத்தை குறைக்க தொடர்ந்து என்ன செய்தார் என்பதை தான் நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது அவர் செய்தது என்ன? புதிய பாதையை ஏற்படுத்தினார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்தார். இந்த நடுச்சுவர் காரணமாக மக்கள் சுற்று பாதையிலே வெகு தூரம் போய் கொண்டிருந்தார்கள். இதில் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நடுச்சுவரை ஆண்டவர் எழுப்பவில்லை. மனிதர்களே ஆண்டவரை விட்டு தூரமாக இருப்பதற்கு இந்த நடுச்சுவரை எழுப்பிக் கொண்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இந்த நடுச்சுவரை தகர்த்து இனி நீங்கள் சுற்றுப்பாதையிலே போக வேண்டியதில்லை என புதிய பாதையை ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். ஆண்டவருக்கும் நமக்கும் பகையாக நடுச்சுவரை நாம் எப்படி எழுப்புகிறோம்? எபேசியர் 2:15 பவுல் அப்போஸ்தலன் சட்ட திட்டங்கள் வழியாக நாம் இதை எழுப்புகிறோம் என்று சொல்லுகிறார். கொஞ்சம்
நெருங்கி வரலாம் என்று இருப்பவர்களையும் சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணம் பிரிக்கிறது. கற்களாலோ செங்கற்களாலோ எழுப்பப்படுகின்ற நடுச்சுவரை விட மனதிலே ஏற்படும் பகை உணர்வு காரணமாக எழுப்பப்படும் நடுச்சுவரை தகர்ப்பது மிக மிக கடினம். ஒரு நாட்டிற்கும் இன்னொரு நாட்டிற்கும் ஏதோ ஒரு காலத்திலே நடந்த போர் காரணமாக ஏற்பட்டுவிட்ட பகையாகிய நடுச்சுவரை தகர்ப்பது என்பது மிகவும் கடினம். போர் நடந்து பல காலமாகிவிட்டாலும் அதை குறித்து இந்த பக்கமும் உள்ள மக்கள் இந்த பக்கமும் உள்ள மக்கள் சொல்லும் கதைகளும் காரணங்களும் எதிர்வினையாற்றி போரினால் ஏற்பட்ட பகையை கடுமையாக்கி நடுச்சுவராக மாற்றிவிடும். போர் காரணங்களை குறித்து பலர் புஸ்தகங்கள் எழுதுவதுண்டு. இராணுவ அதிகாரிகள் போர் வரலாறு எழுதுவார்கள். சில அறிஞர்கள் போர்க்கால சூழ்நிலைகளை எல்லாம் அலசி ஆராய்ந்து அவர்களும் புஸ்தகங்களை எழுதுவார்கள். போரை குறித்த இந்த வகை அறிக்கைகளும் வரலாறுகளும் எதிர்காலத்திலே சட்ட திட்டம் போல் ஆகிவிடும். இதுதான் என நடுச்சுவரை ஏற்படுத்திவிடும். ஒப்புரவாகலாம் என நினைத்தாலும் இந்த பழைய வரலாறை எடுத்து உரைத்து நடுச்சுவரை எழுப்பி விடுவார்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உள்ள வித்தியாசமான சொற்றொடரை நீங்கள் கவனியுங்கள். சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களின் முறையற்ற பழக்க வழக்கங்கள், பாவ செயல்கள் காரணமாக உருவாக்கப்பட்டதுதான் நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் மக்களுடைய வரலாறாகவும் இருந்தது. நியாயப்பிரமாணம் ஒன்றுதான். ஆனால் அந்தந்த காலத்திலே பலர் இதற்கு கொடுத்த விளக்கங்கள், வியாக்கியானங்கள் சட்ட திட்டங்களாக மாறி மனிதர்கள் ஆண்டவரிடம் போகவே முடியாது என்னும் தூரத்தை ஏற்படுத்தியது. நாளடைவிலே இந்த தூரமே நடுச்சுவர் ஒன்று நடுவாக இருப்பது போன்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டது. தூரத்தை கடந்து ஒப்புரவாகி விடலாம் என விரும்புகிறவர்களையும் நடைமுறைகள், ப்ரொசீஜர்ஸ் இருக்கிறதே, அது சட்ட திட்டங்களாக மாறி தடுக்கின்றன. அது எப்படி முடியும்? அது முடியாது. இதுதான் ப்ரொசீஜர் என்று அந்த ப்ரொசீஜர்ஸ் நம்ம எல்லாம் ஆண்டவரிடத்திலே போக முடியாதபடி தூரப்படுத்தி விடுகின்றன. அந்த தூரம் துயரப்படுத்தி விடுகிறது. ஆண்டவர் தமக்கும் மக்களுக்கும் இடையான தூரத்தை குறைக்க சட்டத்திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்மிடமிருந்து தள்ளி தூரமாக வைத்தார். எதற்காக செய்தார்? நான் சொன்னது போல அவருக்கும் நமக்கும் இடையிலான தூரத்தை குறைப்பதற்காக சட்டத்திட்டங்களை அவர் தூரமாக வைத்தார். சட்ட திட்டம் என்ன சொன்னது என்றால், நீ ஆண்டவரிடம் வர வேண்டுமானால் இளம் காளையையும் வெள்ளாட்டு கடாவையும் பலியிட்டால் மட்டுமே ஆண்டவரிடம் வர முடியும். நீ ஒருவேளை எளியவனாக இருந்தால் புறா குஞ்சுகளை கொண்டு வந்து பலி செலுத்தினால் மட்டுமே நீ ஆண்டவரிடம் வர முடியும் என சட்ட திட்டம் ஒரு திட்டத்தை சொல்லுகிறது. இந்த பலியிட வேண்டும் என்கிற நடைமுறையை தம் மாம்சத்தினாலே தம்மையே பலியிட்டு ஆண்டவர் ஒழித்தார். சிலுவை அடையாளம் மூலமாக, இந்த சிலுவை அடையாளம் மூலமாக யார் வேண்டுமானாலும் எந்த பக்கத்திலும் இருந்து வரலாம் என்பதை ஆண்டவர் காட்டுகிறார். அவரிடம் வருவதை தடுக்க நடுச்சுவர் எதுவும் இல்லை. மாறாக 4 ways இருக்கிறது. 1, 2, 3, 4. 4 பக்கமும் இந்த சிலுவை சொல்லுவது என்ன? எந்த பக்கத்திலும் இருந்தும் அவரை நாம் நெருங்கி சேரலாம். அவரிடம் வருவதை தடுப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஒப்புரவு உருவாகிவிட்டால் வாழ்க்கை பாதை என்பது நாம் நினைக்கும் அளவிற்கு தூரமும் இல்லை, நாம் வருந்தும் அளவிற்கு பாரமும் இல்லை. ஆகவே ஒப்புரவை உருவாக்கி நம்மை நாம் துப்புரவு செய்வோம். பரிசுத்தமான ஆண்டவருடைய சமூகத்தை எப்பொழுதும் நெருங்கி சேர்வோம். தூரத்தை குறைத்துக் கொள்வோம். ஆண்டவர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.